குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெயிலுக்கு அடிக்கிற வெயிலுக்கு ஒரு ஹேர் பேக் போடலான்னு இருக்கேன். அதுக்கு என்னென்ன எடுத்திருக்கேங்கிறத தான் இப்போ காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா சாதம் வடித்த கஞ்சி தண்ணி, அப்புறம் சாதம் வடித்த சாதம் அதை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய், அப்புறம் செம்பருத்தி பூவு, கருவேப்பிலை, நெல்லிக்காய் 2 எடுத்திருக்கேன். ஏன்னா என்னோடய ஹேர் லாங் ஹேரு, அதுக்காக 2 எடுத்திருக்கேன். இது பெரு நெல்லிக்காய் 2, அப்புறம் ஆலிவேரா ஜெல் 1 எடுத்திருக்கேன். எனக்கு இது போதும். இது எதுக்கு இந்த ஹேர் பேக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெய்ய நாள் வந்தாக்கா நம்ம முடி ரொம்ப ட்ரை ஆகிடும். அதனால ரொம்ப வறட்சி ஏற்படும். அந்த வறட்சி ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நெல்லிக்காவும் நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கூலிங் கொடுக்கணும். ஏன்னா வெயிலில் பார்த்திங்கன்னா நிறைய தலையில் பொடுகு, புண்ணு இதை மாதிரிலாம் வரும். கொப்பளம் மாதிரி நிறையா வரும். அதை போக்குறதுக்காகவும் நல்ல ஷைனிங் கொடுக்கறதுக்கும், அதுவும் இல்லாமல் ஃப்ரண்ட் சைடில் பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன், நிறைய பேருக்கு முடி பின்னாடி லாங்காக இருந்தாலும் ஃப்ரண்டில் பார்த்திங்கன்னா அப்படி ஏர்நத்தி மாரி இருக்கும். அதை சரி பண்ணுறதுக்கு நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட காமிச்சதை அரைச்சிட்டேன் ஃபுல்லாக. இதை அப்படியே என்ன பண்ணுங்கள், தலை, ஸ்கால்ப்பு நல்லா முடி நுனியிலேருந்து அடி வரைக்கும் எல்லாத்தையும் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வழவழன்னு எல்லாம் சேர்ந்து ஒரு கொண்டை போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour 1 hour கழித்து சியாக்காய் போட்டு வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணிட்டிங்கன்னா நல்லா உங்கள் ஹேர் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும், நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும். நம்ம ஹேருக்கு நல்ல ஒரு பூஸ்ட் கொடுத்தா மாதிரி இருக்கும். ஒரு முடியும் கொட்டாது, நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.